இப்போ சாரி ஃபைனலா ஒண்ணு ரீசெண்டா நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிருக்காங்க டீமோட அவங்க அசோசியேட் பண்ணிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் படத்துல பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்துல நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். என் பேரு சிவாத்மிகா ராஜசேகர். நான் இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்துல நடிச்சிருக்கேன். இப்போ சாரி இப்போ பாம்ல நடிக்கிறேன். ஐம் ஹாரிபிள் அட் ஸ்பீச்சஸ். ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கெமியா பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். Arjun, it has been a pleasure working with you. Being officially என்னோட favorite co-actor. So, thank you so much for being such a sweetheart. எங்க டீமுக்கு, எங்க காஸ்ட் பூரா, எங்க டார்லிங்ஸ்க்கு, I love you guys. You guys are like family. பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான, எமோஷனலான, ஜாலியான, ட்ராமாட்டிக்கான படம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் whenever it's out. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், it is an honor. Forever your fan. And பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. I hope you all like it. I hope I didn't miss anyone. Thank you so much. Bye. Good afternoon. Firstly, big thank you to all the students and everyone leave the so big thank you. A special mention to the ISKCON students. Thank you so much. So then when they extremely special first shows our conference. Those days events most of music reaction is always a basic rhythm. But finally and thank you sir. First I'm sure the character so thank you, a big thank you. An absolute honor to be part of your musical. A big thank you, Gandhi Pictures, amazing producers on our first product, and I think it's a big hit. And many people produce பண்ணுங்க. Make sure thank you for being a brother. And we will be working together very soon again. And Shivat, thank you. The mutual feeling, like you rightly said. And wishing you all the very best for all the movies. Many of them mentioned over there, a lot of actors, a big thank you to all of you, DSK, thank you, Smriti, Upsir, the choreographer, and some of the rest of the Kali Venkat, but a very special different character, so enjoy it with your friends and family.
Prashant decides to announce the release. Once again, big thank you. Prashant, thank you. Big thank you to all of you. Have a great day. And Rolex சொல்லிட்டு இருக்காங்க. So Rolex நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க. Rolex! அவன் பேரு இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேரு இவங்க தலை கொண்டு வந்துட்டு லைஃப் டைம் சென்டிமெண்ட். And the brother and son did very well, and Divya, you hosted very well, and you were also fantastic. A big thank you once again. In the dialogue, Rolex. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேரு இவங்க தலை கொண்டு வந்துட்டு லைஃப் டைம் சென்டிமெண்ட். எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா? ஓகேமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்ஆர்எம் கொடுக்குற வைப் வேற லெவல். என்னைய தலைமுறை சேர்ந்து சொன்னீங்க வேற லெவல் நண்பா. சோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். சோ நான் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன பேச கூட போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டப்புன்னு அடுத்த செகண்ட் கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்துருப்பீங்க, விஜய் டிவில இருந்து எவ்வளவு காம்படிஷன்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமா நம்பி ஒரு காமெடினா ஒரு நல்ல ஒரு கேரக்டரோட பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் போதா. எங்க இருக்காரு விஷால் போதா, அவருக்கு பெரிய நன்றிகள். தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் ஷாபின் கமன் அண்ட் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன். நான் விருப்பமான ஃபேன். அந்த பாட்டு லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் இந்த கண்ணானே எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கு தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எங்களோட இருந்த எல்லாருக்குமே, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரோலெக்ஸ் ஸ்டேஜ்ல சொல்லலாம் பேச ரொம்ப அழகா இருக்கு சார். பெருமையா இருக்கு. சிங்க வாட்டி வரும்போது காடு செழிப்பா இருக்கும். அதே சிங்க பட்டியலா கிடைக்கும்போது காடு பட்டியலா கிடைக்கணும். இது பாம் விஷால் விக்கெட்டோட பாம். இது சும்மா தெரிவிக்க போகுது, எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. மற்றதை நாம் அப்போது அப்புறமாக பேசிக் கொள்ளலாம். நன்றி. ஐயா தலையா ஐயா, ஏதாவது நான் தவறாக இன்னொரு காமெடி தானே தளபதியா தலையா? நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடும் போது கொடுத்துருப்பீங்கன்னா லேட்ல சாரி தலை பண்ணிடுவோம். வெளிக்கிட்டு மூடுப்பான். வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். அதனால வெளிக்கிட்ட மூடும். அதுக்கு நடுவில் தார தப்புக்கெல்லாம் கிடைச்சு தங்க போகுது. என்ன பங்காளிகளா சும்மா பாம்புக்கு கைப்பட்டல பொறிக்க விடலாமா? வரிசையா போண்டா. அவனை வீட்டுல கூட வந்து பண்றா. விஜய் சேர்ந்து சாரா. ஓகே சார், வாங்க ரொம்ப சுமாரா போயிருந்தது சார். அப்படி ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தினது நம்ம வெள்ளை பிக்சர்ஸ் விஷயம் சார். ஏன்னா வானம் பிடிக்கும், பூமி பிடிக்கும், எப்போ பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், யாரும் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி அவங்க பிடிக்கும், எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும். ஒட்டுமொத்தமா கை தட்டினா பைத்தியம் பிடிச்சி கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அளவுக்கு படம் நல்லா வந்துருக்கு, ஹாப்பி இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க எல்லாம் கொடுத்த சப்போர்ட் இருக்கு, அது ரொம்ப நன்றி. குமராப்பி லட்சி ஃபைனலா ஒண்ணே ரீசெண்டா நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. சோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தளபதி இப்பதான் பேசினேன் தம்பி. சிம்பு சாரா
நீ மத்தவெல்லாம் மத்தவங்க பேச கூட நினைக்கிறியா நீ? சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க அருமையான ஒரு படம் இந்த பாம், நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும்போதெல்லாம் நான் வந்து இது பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த பாம் விஷால் வெங்கட்டோட பாம் வந்து இன்னைக்கு அவர் படித்த கல்லூரியில அவரே வந்து இன்னைக்கு நாட்டு பண்ணிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. இது பயங்கரமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குரல் எல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டராது நீங்க ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கீங்களே. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணு ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கிட்டாங்க அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வைங்க அந்த கல்வியில இந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன் ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருப்பேன்னு சொல்லிட்டு தமிழ்ந்து சொல்லடா, 10 நிமிடம் இல்லடா, கை தட்டினா சந்தோஷம் நடக்குமா? தளபதி இப்பதான் பேசு. ஓகே, தளபதி பாண்டியிடம் இல்லைங்களா? ராமாபுரம் மகனா? சாரிண்ணா உங்க லைட்டா டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. சரி, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது ஒரு யுகமே தேவைப்படுது. சீக்கிரத்துல வந்த உமனும் கடுப்பத்துல வந்த கம்ப்யூட்டர் வாழ்க்கை சும்மா ஜம்மன் இருக்கணும். கபடி அல்லம்மா நம்மள்கிட்ட தான் கேட்கறேன். ஆமா, மாஸ்டர் படத்துல கபடி 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 நம்ம பூவார் கூட இங்கதான் இருக்காரு. என்னமா காப்ப போட்டு வந்துடுறாங்களா? ஓகேண்ணா, ஒட்டு மொத்தமா கேட்டுருக்கீங்க, முயற்சிங்கண்ணா, வாழ்த்துங்கண்ணா, நன்றிங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸா? ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால அவர் வாய்ஸ் பாருங்க. என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணுவான். நான் சும்மா அந்த ரோலெக்ஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மிமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட கனவு. சோ இல்ல இதே என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமால ஒண்ணுமே ஒரு திருச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி. அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமா படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்க பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் எங்கும் பயங்கரமா பிரிச்சு வெடித்து சிறப்பா இருக்குது. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமக்கு தான் தெரியாது இந்த பாம்பு, அது மாதிரி சும்மா சொல்லி வைப்பேன் என்னன்னே தெரியாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காளி வெங்கட் இங்க மிஸ் பண்றோம். சோ இந்த ஒருவேளை அவர் வந்துருந்தாரு பாம்பு பேசி வாங்குற உட்கார்ந்து பேசுற விசாரம் கிட்டு விசாரம் மலை இன்னைக்கு என்ன பாம்பு சொல்லி விட்டுருவாங்க எவ்வளவு பெரிய ஆளு. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப ஜீசஸ். இங்கிருக்கும் அனைத்து நாளைய இயக்குநர்களுக்கும், நாளைய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும், நாளைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முக்கியமா விஸ்காம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா
நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கலைத்துறையில தான் இருக்கணும், நம்மளுடைய எதிர்காலம் வந்து கலைத்துறையில தான் இருக்கணும்ன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமா இந்த துறையில தேர்ந்தெடுத்து வரவங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது உங்களுடைய ஃபியூச்சர்ல இப்ப 100 பேர் வந்து ஒரு விஸ்காம்ல சேர்ந்து படிக்கிறாங்கன்னா 100 பேருமே இயக்குநர்கள் ஆயிடுவாங்களா, 100 பேருமே நடிகர்கள் ஆயிடுவாங்களா, நடிகைகள் ஆயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேற வேறையா இருக்கும். அண்ட் நீங்கள் என்னதானும் நீங்க வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கு வேற விதமா அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்க சாலிட்யூட்ல உங்களுடைய தனிமையில இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் பீஸ் ஆஃப் ஆர்ட். அதுவே உங்களுடைய எது வேணா இருக்கலாம், வாழ்க்கையில எது வேணா இல்லாம போகலாம், ஆனா அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்க கூடயே எப்பவுமே டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்துல விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினைச்சுக்கங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு திஸ் ஃபிலிம் பாண்ட், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பரா இருக்கு, நம்ம கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கென்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படம் அவங்க எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோட அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா படம் பார்த்துட்டேன், கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலயும் நீங்க வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து எனக்கு அப்போ நீங்க நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் வண்டர்ஃபுல். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாம விதவிதமான கதாபாத்திரத்துல பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க விருப்பப்படுற மாதிரி, நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்க விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க அப்பாவுடைய லெகசி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது. அது நீங்க அடுத்தடுத்த தலைமுறை உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நீங்க எடுத்துட்டு போகணும் என்ற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்கான, அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸ்ல போட போறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சர்ல. ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்ல நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த படம் வந்து இங்க வந்து ஆரம்பிக்குது அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதோ அங்கிருந்து ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்துல இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு. அது முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்றது வந்து அது ஒரு எப்பவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு ரிசெப்ஷன் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் பிரஸ் மீடியா நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஸ்டா என்டர்டைன்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸ்ல ஒரு 4 வருஷம் குப்பை கட்டலாம்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும், இதே ஆடிட்டோரியம்ல இந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பேன். யாரும் என்ன சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படின்னு பேசின காலங்கள்லேருந்து, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் to make film, interest to create and to write stories. It started right here in this campus. இந்த கேம்பஸ்ல இருந்தும் இந்த இடத்துல இருந்து என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உள்ள வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜ்ல என்னோட 2வது படம் வந்து அது ஒரு முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பாண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து
மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து எடிட்டர் பிரசன்னா ஜிக்கு, கோரியோகிராஃபர் அப்சர், முகேஷ் மாஸ்டர், ஸ்டன் கோரியோகிராஃபர் மனோஜ் வைடி, சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதான் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா நிறைய இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோட பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். அவங்களும் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன்தா சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு தி என்டையர் லாட். சாரி, நான் எல்லாரும் தனித்தனியாக சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. So yes, Born should be an interesting film. I hope you will all enjoy it and கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். So thank you for having me. I would not like to take more time. விஸ்காம் பத்தி ரெண்டு வார்த்தையா? நான் ஆக்சுவலாக விஸ்காம் பத்தி ரெண்டு வார்த்தை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட்டரா இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதல. அப்போ வந்து என்னோட கிரிக்கெட் அகாடமியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போறேன் வேற ஒரு காலேஜ்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ நான் எங்க அம்மா கிட்ட போனேன், அம்மா நானும் பேசாம விஸ்காம் படிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டடான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். இல்ல சொல்றேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. பட் எங்க அம்மாக்கு இருக்கிறதே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து இன்னைக்கு இருக்கு நான் சொல்லி காட்டேன். நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டரா என்னால எக்யூப் ஆகிக்க முடியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போகும்போது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு நிறைய பேரோட இன்டராக்ட் பண்ணிருக்கணும். பட் வேற விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எடிட்ல இருந்து போட்டோஷாப்ல இருந்து எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியலன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கத்துப்பேன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்துட்டு விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில இருந்து இருக்காங்க, யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஹெல்ப் வந்து நான் வரேன். இதுதான் விஸ்காம் இருக்காங்க. Anyway, so thank you so much to the entire students, to the staff and to SRM College and press media நண்பர்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And thanks to my entire cast and crew. And most importantly, last but not the least, my producers. நான் லாஸ்டா சொல்லலாம் வச்சிருந்தேன், கெம்பியா பிக்சர்ஸ் அவங்களோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சுதாமன் அண்ட் சுகுமார் பாலகிருஷ்ணன் சார். கண்டிப்பா படம் நிறைய வரும், நம்புறேன். கண்டிப்பா படம் பெரிய வெற்றி அடையணும். நம்ம லெட்ஸ் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. டேக் கேர். ஓகேவா? எஸ். எல்லாருக்குமே வணக்கம். முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டேன், ரெண்டு சாங்கம் பாடிட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. மெயினா அர்ஜுன் தாசன், டைரக்டர் விஷால் பண்ணிட்டாங்க, ஹீரோயின் அக்கா, என்னோட ஃபேவரட் டீம். ஸோ என்ன பேசுறது தெரியல, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. டிஎஸ்கே அண்ணன் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பேசுறது ஒன்றும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது வந்து விஷால் பண்ணிட்டாங்க தான். ஸோ அந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அர்ஜுன் தாசன். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்துல வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் இங்கே நிற்க வச்சிருக்கவே சொல்ல முடியும். ஸோ இந்தியர் அப்படின்னு சொல்றது வந்து நான் அந்த டைம் ஒரு என்ட்ரி பண்ணது இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல. ஸோ தேங்க்ஸ். அப்புறம் டீம், எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. தேங்க்யூ, பை. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.